ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் எடுத்திருக்கேன். இதுல வந்து இயல் 1ல செய்யுள் வாழ்த்துல பார்க்க போறோம். செய்யுள் பகுதியில வாழ்த்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருவருட்பா அப்படிங்கிற வாழ்த்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. திருவருட்பா இயற்றியவர் வந்து ராமலிங்க அடிகளார். இப்போ திருவருட்பாவுடைய பாடலை பார்க்கலாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இப்ப இந்த பாடல்ல நமக்கு ஒரு 6 வார்த்தைகளை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாடலுடைய பொருளை வந்து நான் கீழே படிக்கிறேன், கேளுங்க. கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் கலந்து இருக்கிறான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான், என் பாட்டில் கலந்து இருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான். இப்போ கண்ணில் கலந்தான். கண்ணில் கலந்தான்னா கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான். கண் வந்து மேட்ச் ஆயிடுச்சா? செகண்ட் வந்து கருத்தில் கலந்தான். கருத்து என்றால் சிந்தனை. சோ சிந்தனையில் கலந்து இருக்கிறான். அடுத்து வந்து என் எண்ணில் கலந்தே இருக்கிறான். என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான். எண்ணில் என்றால் என் எண்ணத்தில். அடுத்து பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான். என் பாட்டில் கலந்து இருக்கிறான், பாட்டின் இசையிலும் கலந்து இருக்கிறான். அடுத்து வந்து உயிரில் கலந்தான். சோ உயிரில் கலந்து இருக்கிறான். இப்ப புரியுதுங்களா? கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் இருக்கிறான், என் எண்ணத்தில் இருக்கிறான், என் பாட்டில் இருக்கிறான், என் பாட்டின் இசையில் இருக்கிறான், என் உயிரில் இருக்கிறான். அவ்வளவுதான். இந்த 6 வார்த்தைக்கும் இந்த 6 வார்த்தையை வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து முடிஞ்சது. இப்ப திருவருட்பா என்ற வாழ்த்து பாடல் யார் இயற்றினார் என்றால் ராமலிங்க அடிகளார். இப்ப ராமலிங்க அடிகளார் பற்றிய குறிப்பு வந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு வந்து இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு வந்து ராமலிங்க அடிகளார் வந்து அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ சிறப்பு பெயர் அப்படின்னா என்னன்னா, நம்ம திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்லலாம். இவர் வந்து எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு பார்த்தா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவர் எந்த மாவட்டத்துல பிறந்தவர்? கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இது வந்து செகண்ட் 1 மார்க்க வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து இவரோட பெற்றோர் யாருன்னு கேக்குறாங்க. ராமையா சின்னம்மையார் வந்து இவருடைய பெற்றோர். ராமலிங்க அடிகளாரை பற்றி இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் வந்து எந்த ஊரை சார்ந்தவர்? கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார். அதுக்கப்புறம் இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இவற்றெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள். ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. என்ன தலைப்பில் வந்து ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டாங்கன்னா திருவருட்பா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. இவர் வந்து எந்த நெறி வந்து வழங்கினார்னா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். இப்ப இந்த ஒரு பேராகிராஃப்ல உங்களுக்கு எத்தனை 1 மார்க்ஸ் இருக்கு பாருங்க. ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் என்ன, அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், இந்த மாவட்டத்துக்கு எந்த ஊரை சார்ந்தவர், இவருடைய பெற்றோர் யார், இவர் இயற்றிய நூல்கள் என்ன, இவருடைய பாடல்கள் அனைத்தும் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன, இவர் எந்த நெறியை சார்ந்தவர், இத்தனையுமே வந்து 1 மார்க்ஸ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா அனைத்து மதங்களின் நல் இணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர், அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். இப்ப இதுல 2 1 மார்க்ஸ் இருக்கு. ஏன்னா சமரச சன்மார்க்கம்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அடுத்து பார்த்தோன்னா அறச்சாலை அப்படிங்கிறது என்னன்னா, யாராவது பசியோட வந்த மக்களுக்கு வந்து உணவளித்து வந்தார். அதனால வந்து இவர் ஒரு அறச்சாலை அப்படிங்கறத தொடங்கினார். அடுத்து பாத்தீங்கன்னா அறிவு நெறி விளங்க, எல்லோரும் வந்து அறிவாற்றலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான சபையுமே வந்து இவர் நிறுவி இருக்கிறார். இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு 2 1 மார்க் கிடைச்சிருக்கு. அறச்சாலை அப்படிங்கிறது எதுக்காக வந்தது, ஞான சபை அப்படிங்கிறது எதுக்காக வந்ததுங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது அப்படின்னா வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட. ஆல்ரெடி இவர் என்ன சொல்லியிருக்காரு, பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை அப்படிங்கறத அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வடலூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து சத்திய தர்மசாலை, அறச்சாலை அப்படிங்கிறது என்னன்னா தர்மசாலையும் எல்லாமே ஒண்ணுதான். அதனுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா வடலூர்ல இருக்கக்கூடிய சத்திய தர்மசாலை தான் வந்து அந்த அறச்சாலை அப்படின்னு நம்ம இதுல வந்து சொல்லலாம்.
அன்னைக்கு வந்து அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இப்பவுமே வந்து அந்த அறச்சாலை வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்து வாழ்ந்த காலத்தை பத்தி கூறுறாங்க. எப்ப அவருடைய வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா 5/10/1823 ஆண்டு முதல் 30/1/1874 வரை. இதுவும் வந்து 1 மார்க், இதையும் நல்லா பாத்துக்கோங்க. இவரது திருப்பாவிலிருந்து ஒரு பாடல் வாழ்த்து செய்யுளாக தரப்பட்டுள்ளது. ஓகேவா? இவருடைய திருப்பாவிலிருந்து ஒரு பாடல் தான் நமக்கு வாழ்த்து செய்தியாக தரப்பட்டுள்ளது. இப்ப இதனுடைய கோடிட்டிடம் பாருங்க. ராமலிங்க அடிகளார் வந்து எந்த ஊர்ல வந்து பிறந்தார் கேக்குறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் தெரிஞ்சிருக்கும். எந்த ஊர்? கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. ராமலிங்க அடிகளது பாடல்கள் இந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. யாரை நாம் வள்ளலார் என அழைக்கின்றோம்? வள்ளலார் அப்படின்னு யாரை வந்து நம்ம அழைக்கிறோம்? ராமலிங்க அடிகளாரை தான் நம்ம வள்ளலார் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூல்கள். உரைநடை நூல்கள் அப்படிங்கறது நம்ம எதை சொல்லியிருக்கோம்? ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு நூலும், மனுமுறை கண்ட வாசகம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உரைநடை நூல்கள் வந்து கண்டிப்பா வந்து நீங்க மறந்துடுவீங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அதுக்கப்புறம் சிறு வினாக்கள், குருவினாக்கள் இருக்கும். இது வந்து ராமலிங்க அடிகளார் பற்றிய குறிப்பு எழுதணும். இறைவன் எங்கெங்கிருப்பதாக ராமலிங்க அடிகளார் கூறுகிறார், அந்த 6 வார்த்தையை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயல் அப்படிங்கிற பாடம் வந்து இங்க நமக்கு முடிச்சிருக்கோம். நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.